வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்செந்தூர் கோயிலில் நாளை மறுதினம் நடைபெறும் கும்பாபிஷேக விழாவுக்கான பணிகள் தீவிரம். பக்தர்களுக்கு 20 ட்ரோன்கள் மூலம் புனித நீர் தெளிக்க ஏற்பாடு. நாளை நண்பகல் 12 மணி முதல் திருச்செந்தூர் முருகன் கோயில் நடை சாத்தப்படுகிறது. குடமுழுக்கு நடந்த பிறகு நாளை மறுதினம் காலை திறக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் முதல் முகாமை ஜூலை 15 சிதம்பரத்தில் தொடங்கி வைக்கும் முதலமைச்சர். ஜூலை 7ஆம் தேதி முதல் விண்ணப்பம் வழங்கும் பணி தொடங்கும் என அறிவிப்பு. கட்சியை வளர்ப்பதற்காக ஒவ்வொருவரும் மற்ற கட்சிகளை விமர்சிப்பதாக விஜய் கருத்து குறித்து எடப்பாடி பழனிசாமி பேட்டி. முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை ஏற்கனவே அமித்ஷா அறிவித்து விட்டதாக விளக்கம். தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முதலமைச்சர் வேட்பாளர் EPS அவர்கள் தெரிவித்தார். எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையில் வெளிப்படுத்தினார். மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் 4வது நாளாக 6 மணி நேரம் விசாரணை நடத்திய நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ். DSP சண்முக சுந்தரம், இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார், எழுத்தர் சிவகுமார், தலைமை காவலர் இளையராஜாவிடம் விசாரணை. அன்புமணி உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்த பாமகவின் தலைமை நிர்வாக குழு கலைக்கப்பட்டு புதிய நிர்வாக குழு அமைப்பு. ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற புதிய நிர்வாக குழு கூட்டத்தில் 8ஆம் தேதி செயற்குழு கூட்டத்தை கூட்ட முடிவு செய்துள்ளதாக தகவல். அதிமுகவை தோழமை கட்சியாக விஜய் பார்க்கிறாரா? திமுக பாஜகவை எதிரிகள் என்று கூறும் விஜய் அதிமுகவை மேலோட்டமாக அணுகுவதாக திருமாவளவன் கருத்து. அதிமுகவை தோழமை கட்சியாக பார்க்கிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது. அதற்கு அவர்தான் விடை சொல்ல வேண்டும். ஆம்ஸ்ட்ராங்கின் முதலாவது நினைவு நாளன்று புதிய கட்சியை தொடங்கினார் அவரது மனைவி பொற்கொடி. தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் வெள்ளை மற்றும் நீல நிறங்கள் கொண்ட கொடி அறிமுகம். கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. குன்றத்தூர் அருகே தலைக்குப்புற கவிழ்ந்த பெட்ரோல் டீசல் ஏற்றி வந்த லாரி. 4000 லிட்டர் பெட்ரோல் 8000 லிட்டர் டீசல் சாலையில் வடிந்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதி. தேனியில் விசாரணைக்காக அழைத்துச் சென்ற ஆட்டோ ஓட்டுநரை காவல்துறையினர் தாக்கிய விவகாரம். தாக்குதலுக்கு உள்ளான ஆட்டோ ஓட்டுநர் ADSP விசாரணைக்கு ஆஜர். கூடலூரில் தேயிலை தோட்டத்தில் இருந்து நகர் பகுதிக்குள் புகுந்த காட்டு யானைகள். சாலையில் வந்த காரை சேதப்படுத்திய நிலையில் உயிர் தப்பிய மக்கள். ஹிமாச்சல பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75ஆக உயர்வு. சுமார் 300 பேர் படுகாயமடைந்த நிலையில் 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் சேதம் என தகவல். டெக்பாஸ் யூடியூப் சேனல் பிரபலம் சுதர்சன் மீது தேனி SP அலுவலகத்தில் மனைவி வரதட்சணை புகார். 20 சவரன் நகைகளை வரதட்சணையாக கேட்டு கொலை மிரட்டல் விடுப்பதாக வழக்கு பதிவு. மும்பையில் தொழிலதிபர் சுஷில் கேடியாவின் அலுவலகத்தை சூறையாடிய மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா கட்சியினர் கைது. மராத்தி கற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறிய கருத்துக்கு எதிர்ப்பு. வரி விதிப்புக்கான காலக்கெடு முடிவதற்குள் அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் பிரதமர் மோடி அடிபணிந்து விட்டார். அமெரிக்காவின் வரி விதிப்பை இந்தியா ஏற்காது என்ற மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கருத்துக்கு ராகுல் காந்தி பதில்.
நானும் ராஜ் தாக்கரேவும் இணைந்து மகாராஷ்டிராவில் அதிகாரத்தை கைப்பற்றுவோம். இந்தி எதிர்ப்பு வெற்றி தின கொண்டாட்டத்தில் உத்தவ் தாக்கரே சூளுரை. இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 300 ரன்கள் முன்னிலை பெற்றது இந்தியா. இந்தியாவின் தொடக்க வீரர் KL ராகுல் அரை சதம் விளாசினார். திருச்செந்தூர் கோயிலில் குடமுழுக்கு விழாவின் போது 20 ட்ரோன்கள் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வரும் திங்களன்று குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிப்பதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் வட்டுக்கோட்டையிலிருந்து 20 ராட்சத ட்ரோன்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. 11 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் கேன் அந்த ட்ரோன்களில் இணைக்கப்பட்டுள்ளன. சுமார் 500 மீட்டர் தொலைவு வரை பறக்கும் இந்த ட்ரோன்கள் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் இதற்கான சோதனை மேற்கொள்ளப்பட்டது. ட்ரோனும் எங்கெங்கே மக்கள் அதிகமாக கூடுவாங்க அப்படிங்கிறது கோயில் நிர்வாகத்திலே நம்மக்கிட்ட சுட்டிக்காட்டி சொல்லப்பட்டிருக்கு. அது சொல்லப்பட்ட இடத்துல நாங்கள் 300 மீட்டருக்கு ஒரு ட்ரோன் வச்சு எல்லாருக்கும் புனித தீர்த்தம் எல்லாருக்கும் படுற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். திருச்செந்தூர் கடற்பகுதியில் அடிக்கடி கடல் உள்வாங்கி காணப்படுவது வழக்கமாகியுள்ளது. எனவே கடல் அரிப்பை தடுக்கும் விதமாக கோயிலுக்கு கிழக்கு பகுதியில் நிலப்பரப்பை அதிகப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெரிய பாறாங்கற்கள் போட்டு அதன் மேல் கம்பி வேலி அமைத்து மணல் நிரப்பப்பட்டுள்ளது. மேலும் ராட்சத பாறைகள் அங்கு கொட்டப்பட்டு பெரிய எந்திரங்கள் மூலம் உடைக்கப்பட்டு சமன் செய்யப்பட்டுள்ளது. கடல் சீற்றத்திலிருந்து கோயிலை காக்கும் வகையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலக மக்கள் நன்மைக்காக தமிழ் மந்திரங்களோடு 4 வகை வேதங்கள் முழங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருவதாக கோயில் சிவாச்சாரியார் குமார் பட்டர் கூறியிருக்கிறார். நியூஸ் 18க்கு அவர் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். திருச்செந்தூர் நகரிலே வாழக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், ஆன்மீக சென்றோர்கள் அனைவரும் 16 வகையான செல்வங்களோடு நல்வாழ்வு வாழ இந்த நேரத்திலே ஆலயத்திலே பணியாற்றுவர்களுடைய அனைத்து ஆச்சாரிய பிரமுக்களுடைய பிரார்த்தனைகளையும் செய்து தமிழ் வேதமாக 120 ஓதுவாமூர்த்திகள் அவர்களும் திராவிட வேதங்களையும் பிரார்த்தனை செய்து லோகம் க்ஷேமமாக இருக்கும் பொருட்டு மகா கும்பாபிஷேகமானது மகோன்னதமான முறையிலே சீரும் சிறப்புமாக நடைபெறும் என்பதை ஆலயத்தின் சார்பாக திருக்கோவில் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.